DAC Developers presents Behind Woods Tamil புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliances, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world's fastest growing saloon chain. DAC Developers presents Behind Woods தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026 powered by Saubhagya Home and Kitchen Appliance, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township, Premium Plots, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Natural's world fastest growing saloon chain. Behind Woods நேயர்களுக்கும் Behind Woods நிர்வாகத்திற்கும் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் ஆங்கர் மேடம் உங்களுக்கும் இனிய பராப வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதலில் இந்த வருடத்தில் நாம் பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர்கள். ஏழரை சனியின் ஆரம்பத்தில் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உடற்பயிற்சியை கடுமையாக செய்தீர்கள் என்றால் இந்த 7.5 வருடமும் உங்களுக்கு பொன்னான வருடம். மேஷ ராசி என்றாலே என்னவென்றால் பதட்டம், படபடப்பு, தேவையில்லாத விஷயத்தை இழுத்து போட்டுவிட்டு தொந்தரவுகளில் மாட்டிக்கொள்வது, அவசரத்தனம், மற்றவர்களுக்கு எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்றே வாழ்ந்து உங்களை அழித்து கொள்வது. கொஞ்சம் இந்த வருடம் உங்களுடைய சுயநலத்துடன் வாழ்வது பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். வயிறு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம், திருச்செந்தூரை சரணாகதி எழுவது விசேஷம், எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய அளவுக்கு ஏற்றம், வீடு நலம் சம்மந்தப்பட்ட, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட, வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் வைபாக மாறும். தனிப்பட்ட செல்வாக்கு உருவாகக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். மேஷ ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக எதிர்பார்க்காத பணவரவு, வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள், வேறு மொழி பேசுபவர்கள் மூலியமாக ஆதாயங்கள் எல்லாம் கிடைப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு தெம்பை ஏற்படுத்தி தரும். சும்மா காலையில் எழுந்தவுடனே குளித்து விடக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். ரீல்ஸ் பார்த்து கொண்டு நேரத்தை செலவிடாமல் இருப்பது மிக முக்கியம். இந்த வரக்கூடிய பராப வருஷம், அந்த பராப வருஷத்தோட அர்த்தம் என்னன்னா அருள் தோற்றம். அது முக்கியமாக இந்த வருஷம் ராஜாவாக குருவே வர்றாரு. அந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய இந்த வருடம், அதனால் இதுக்கு அருள் தோற்றம் அப்படின்னு பேர். இந்த வருஷம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு விரயசனி. விரயசனி அப்படிங்கிறப்போ நிறைய செலவினங்கள் கொடுக்கும். அனைத்து செலவுகளும் குருவுடைய வீட்டில் சனி இருக்கனால சுப செலவாகவே இருக்கும். அது மாத்திரமில்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரையில் உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை வருது. அந்த டைமில் அதாவது 1/11 ஜனவரி வரையில் உங்களுக்கு குரு பார்வை வருது. அதனால் அந்த டைமில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ சுபகாரியங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அது நிச்சயமாக இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தொழிலை விருத்தி செஞ்சுக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் இட மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வேறு நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வருஷத்தில் நீங்கள் போர் போட்டால், அதாவது விவசாயிகள் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே சனிக்கு குரு பார்வை ஜூன் 1 முதல் வருகிறது. அங்கேருந்து உங்களுக்கு எல்லா விதமான சுபங்களும் நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை பழனி போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு, 6 பங்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் ஒரு சுபிட்சமான வருஷமாக மேஷராசி பிறந்தவர்களுக்கு இருக்குது. இந்த வருடம் பராபவ வருடம் அற்புதமான ஒரு வருடமாக ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாக புத்தாண்டன்னைக்கு பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கிறத வச்சு தான் பலன் சொல்லணும். அந்த அடிப்படையில் மேசராசிக்கு 12இல் சனி இருக்கிறார், 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த நிலைமைகளை வச்சுட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். பொதுவாக சனி விரயஸ்தானத்தில் இருந்தால் சுப விரயம் ஏற்படும். குரு வீட்டில் இருக்கிறதுனால வீடு நிலம் வாங்கிறது, கட்டுறது போன்ற இதெல்லாம் ஏற்படும். பொதுவாக 7.5 சனியினாலே கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவது இயற்கையான ஒரு விஷயந்தான். அதனால் கவனமாக இருங்க. செலவுகளை கண்டபடி பண்ணாதீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு
கொஞ்சம் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். வேலை முயற்சி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக வேலை வந்து கிடைக்கும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தளவு அதிகமாக அகல கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆண்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. பெரியவங்களுக்கு நெஞ்சு சளி, மார்பக சளி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பொதுவாக மேசராசிக்கு சுபவிரயம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பராபவ வருடத்தினுடைய ராஜாவாக குரு வருவது பொதுவாகவே 12 ராசிகளுக்குமே பொருளாதார உயர்வை கொடுக்கும், இந்த உலகத்திற்கே உயர்வை கொடுக்கும். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. அதில் குருவும் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குறிப்பிட்ட சில நாட்களிலே மாறப்போகிறார். ஸோ இதன் காரணமாக வேலையில் இருந்து கொண்டே சுய தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணம் வெற்றியை தரும். லாபாதிபதியும் 10 குடையோரும் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ஸோ உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக நீங்கள் ரொம்ப டெவலப் ஆவீங்க. ஸோ அதனால் நண்பர்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகி போகிறதுனால ஒரு சின்ன வெஜன்ஸு பொறாமை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிறத ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. ஸோ வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து உட்காந்து கொஞ்சம் வண்டி வாகனத்தை தொந்தரவு பண்ணுவார். ஸோ வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடகத்திற்கு வருகிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10 வருஷமாக வெளிநாட்டில் வேலை இருக்கவங்களாம் அங்கேயே சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார உயர்வு நன்றாக இருக்கிறதுனால கடன் படிப்படியாக குறையும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தசை பிடிப்பு ஏற்படும். ஏன்னால் ஒரு ராசியை 2 கிரகங்கள் பார்க்கிறார்கள். சனி பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார், ராகு பகவான் ராசியை பார்க்கிறார். ஸோ இதன் காரணமாக உடலில் மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். சம்பளத்தில் உயர்வு ஏற்படும். உங்களுடைய வேலையில் சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அன்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தையும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மாணவர்களுடைய அரியர் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு முன்பாக இந்த பிகைண்ட் வுட்ஸ்க்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இனிய பராப வருட நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் 11இல் சனி வந்து இந்த பராப வருடம் முடிகின்ற வரையில் இருக்கிறது. சனி உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர். அதே சமயம் நீங்கள் மிக மிக கவனமாக கழிவு பாதையிலும் முதுகில் கீழ் முதுகு தண்டுவிடத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் வேண்டாம். தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் அடிக்கடிக்கு பேசிக்கொள்வதும் இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் எல்லாம் மைனஸ் ஆகிவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாகி டைவர்ஸ் வரைக்கும் சென்று மறுமணம் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இதோட ஒரு அற்புதமான மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக தைரியம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விஷ்ணு வழிபாடு என்று பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பள்ளி கொண்ட பெருமாள், கோவிந்தராஜ பெருமாள், ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் என்று படுத்திருக்கக்கூடிய பெருமாளை கும்பிட குறிப்பாக திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் அந்த பெருமாளுடைய பாதத்தை தரிசனம் செய்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக பலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பராப வருடம். இந்த வருடத்தில் நீங்கள் நல்ல விஷயமெல்லாம் செய்யவில்லை என்றால் அடுத்த 12 வருடத்துக்கு காத்து கொண்டிருக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படும். எனவே எதையும் யோசிக்காமல் முன்னேறிப்பது நன்மை தரும். மற்றவர்களை புரிந்து கொண்டு விரைவாக செயல்படும் ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டே அப்படிங்கிறது நினைக்கிறோம். ஏன்னா வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல குரு, அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது ஒரு நல்ல துவக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், சுபகாரியங்கள், திருமணம் ஆகாத நிலை இருந்துச்சுன்னா திருமணம் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க புது வேலை கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். படிக்கின்ற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, ஞாபக சக்தி அதிகமாகும். அதனால் வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு, நல்லா படிங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு கை வலி, கால் வலி, மூட்டு வலி இருந்தால் அதுவும் சரியாகும். அவர்களுக்கு ஏதாவது உடலில் குறைபாடுகள் இருந்தாலும் அதே மாதிரி சரியாகும். வண்டி வாகனம் பொறுத்தவரையிலும் புது வண்டி தாராளமாக வாங்கலாம். பழைய வண்டி இருந்தால் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் புது வண்டி தாராளமாக வாங்கக்கூடிய
சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த ஆண்டு முழுவதுமே சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வருடத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். பரிகாரம்னு பண்ணனா மகாலட்சுமி, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு மேலான கோயில்கள் இருக்கிறதோ அங்கே சென்று வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பராபவ வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில நாட்களில் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சென்று ராசிக்கு 6ஆம் வீட்டையும், ராசிக்கு 9ஆம் வீட்டையும், ராசிக்கு 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இது வந்து ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். ஏற்கனவே பிரிந்திருந்த கணவன் மனைவிகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள விவாதங்கள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தையும் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய பலம் பெற்று இந்த ஆண்டு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக விற்பனையாகாத நிலங்கள்லாம் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் ராசியை பார்ப்பதனால ஸோ வேலையில் இடமாற்றம் ஏற்படும். இப்போ இருக்கிற வேலையிலேருந்து ஒரு 30% ஐப்புக்கு வேலை மாற்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கம்பெனி மாறுவீங்க. ஸோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களோட சின்ன சின்ன மன வருத்தம் வரும். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சின்ன சின்ன உடல் நலத்தில் மட்டும் தொந்தரவு வரும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் வாங்குதல் சூழல் ஏற்படும். ஸோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சின்ன சின்னதாக வரும். ஸோ பொருளாதாரம் நன்றாக வந்தாலும் ஒரு சில முக்கிய தேவைகள் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் பேங்க்கில் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஹோம் அப்ளையன்ஸ் புதிதாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் பழசை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசு வாங்குறதுக்கான மாற்றம் உண்டு. வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே குருபலம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் முதல் 2 மாதத்திலே முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திருமணம் முடிவான உடனடியாக திருமணத்தை நடத்திடணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் அட்வான்ஸாக வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ரிஷபராசிக்கு இந்த வருஷம் முக்கியத்துவமே தொழில் விருத்தி தான். நீங்கள் தொழில் விருத்தி எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இன்னொன்று, வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. எக்ஸ்போர்ட்டில் புதிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை, நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை பெற முடியும். அடுத்து இந்த வருஷத்தில் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறப்போ வெள்ளிக்கிழமை ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா சன்னிதிலையும் நல்லெண்ணெய் அல்லது தீபம், அதாவது நெய்தம் வச்சுட்டு வந்தால் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். இந்த வருஷம் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 14 பங்கு. விரயம் அதிகமாக இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கனாலையும் அடுத்து 3ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு போகிறனாலையும் உங்களுக்கு சுப விரயங்கள் தான் நடக்கும். அதனால் கவலைப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்து நிச்சயமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள் என்பது உறுதி. மிதுன ராசிக்காரர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்தில் சரணாகதி அடைய வாழ்க்கை முழுவதும் இனிதாகும். மிதுனத்திற்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எல்லா மாற்றத்திற்கும் தயாராகி கொள்வது நன்மை தரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு தடையெல்லாம் மாறுவது குடும்பத்தில் அவர்கள் மீது இருந்த அவநம்பிக்கை போக்கிவிடும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மாறுகிறார் என்று வருத்தப்பட வேண்டாம். அத்தனை சுபகாரியங்களும் நன்மை ஏற்படும். அதே சமயம் காது, மூக்கு, தொண்டை, பற்கள், சைனஸ், ஒத்த தலைவலி, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிதுனம். அதேபோல் பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். மரண பயம் நீங்கும். 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு ஜம்முன்னு வந்துடக்கூடிய ராசிக்காரர்களாக மிதுனம் வருவார்கள். அதேபோல் காஸ்மெட்டாலஜி சர்ஜரி பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னெடுக்கலாம். பெரும் தொழிலதிபராக சாதாரணமாக இருந்த மிதுன ராசிக்காரர்கள் மாறுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். மிதுனம் என்றாலே இதயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 24 வயது கடந்த மிதுன ராசிக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு முறை வாழ்க்கை முழுவதும் இதயத்தை பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு எந்த ஜோதிடர்களாகவும் இல்லாமல் நீங்கள் தெம்பாக இருப்பதற்கு உதவி செய்யும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான காலகட்டம். வாகனத்தில் அற்புதம், வண்டியில் அற்புதம், நிலபுலனில் அற்புதம். அதே போல் விவசாயத்தில் மிதுனத்துக்கு அதிகமான நாட்டம் இருக்கும். அதுக்கு ஒரு சாதாரண ஒரு 20 சென்ட் நிலம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய ட்ரைலேண்ட்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அற்புதமான காலகட்டம். முன்னெடுத்து காலை பின்னோக்கி வைக்காமல் ஜம்முன்னு போய் கொண்டிருங்கள். சாதாரண மிதுனம் குபேர மிதுனமாக மாறக்கூடிய வருடம். பயன்படுத்தி கொள்வது நன்மை. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த தொழிலில் சின்னதாக ஒரு சுணக்கம் ஏற்பட்டு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில்
சனி பகவானுடைய பார்வை விழுவதனால பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது பழைய வண்டியில் சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய ஆகஸ்ட்டுக்கு பிறகு, அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய ஆடி மாதம் ஆவணி மாதத்திற்கு பிறகு திருமண பிராப்தம் சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு பார்த்தோம்னா அதிகமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதும் 4ஆம் வீட்டை பார்ப்பதும் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதும் சுப செலவுகள் அதிகமாக வரும். கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பணிப்போர்கள் ஏற்படும். வேலையில் ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரமோஷன் தடை தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அதிகமான போட்டி இருக்கும். அதிகமான போட்டி இருப்பினும் உங்களுக்கு உண்டான வியாபாரம் நடக்கும். பட் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் கான்சியஸாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடமும் தொடர்பு பிரச்சனை வருது. ராசிக்கு சனி பகவானால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கூட்டு, 10ஆம் இடம் தொழில் ரெண்டுமே பாதிக்கிறதுனால கூட்டு தொழில் செய்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபாவ வருடம் கூட்டு தொழிலில் ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகி தனியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். இந்த முக்கியமான கேள்விகள்லாம் குறித்து வச்சு படிக்கலான்ட்டு குறுக்கு வழியில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மி மார்க்கில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ ஆசிரியர் சொல்கிற மாதிரி எது முக்கியமான கேள்வி, புக்கில் இருக்கிற எல்லாமே முக்கியமான கேள்வின்ற மாதிரி கொஞ்சம் படிப்பில் அதிகமாக படிங்க. அப்போ தான் அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ண முடியும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சியிலேருந்து நல்ல குரு பலம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல சனி இருக்கனால வேலை செய்கிற இடத்துல வேலை போல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாமல் வேலை செய்யுங்க. அதற்கான ஊதியம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதிகமாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் சம்பளம் வாங்குபவர்களுக்கு சம்பள உயர்வுங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால எல்லா வேலையும் ஆரம்பத்தில் தாமதம் ஏற்படும். தாமதம் ஏற்பட்டால் நீங்கள் மனசை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சால் 2வது 3வது தடவையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்து விடும். அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த வருஷம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா, ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வரது ரொம்ப நல்லது. ஏன்னா மிதுனம்னாலே புதனுடைய ராசி. புதன் அப்படிங்கிறப்ப அவதார பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு முறை குருவாயூர் போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வருஷம் மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு. 3 பங்கு அதிகமான விரயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அத்தனை விரயங்களும் சுப விரயமாகத்தான் இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சுபிட்சமான வருஷம் அப்படின்னு தான் நிறைவு செய்ய முடியும். நுணுக்கமான புதுமையான காரியங்களில் ஈடுபடும் மிதுன ராசி நேயர்களே, இந்த பராப வருடம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, ராசியிலே இருக்கக்கூடிய குரு, 3ஆம் இடத்துல இருக்கிற கேது, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு, இதை பேஸ் பண்ணி தான் பலன்களை சொல்ல போகிறோம். சனி 10ஆம் இடத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், சிரமம் இருக்கும். இருந்தாலும் சனி டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார். குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவி சண்டை இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது அப்படியே சரியாக போயிடும். ஏன்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுனே மிதுன ராசி நேயர்கள் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னே நிச்சயம் சொல்லலாம். அதே மாதிரி புதிய வேலை உருவாகும். அதே மாதிரி பதவி உயர்வு கிடைப்பதற்கு நிறைய வேலைகள் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு ஜர்க் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலில் ஈடுபாடு நடக்கும். மாணவர்கள் மக்கு பையனாக இருந்தால் கூட நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி இருந்தாலும் சரியாக போயிடும். வீட்டில் சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். புதுசாக ஏதாவது பிளாட்டு நிலம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க. எல்லாம் சரியாக இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்கள் புதன்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் பைரவருக்கு 3 நல்ல விளக்கு ஏற்றி தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்தீங்கன்னா நல்லதே நடக்கும். பராப வருடத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர். காலஸ்திரி பெரும் வெற்றிகளை கொடுக்கும். கோளார்பதிகம் கேட்டுக்கொண்டே இருப்பது உங்கள் தடைகளை நீக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தம் காணப்படுவதனால் கட்டில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லது இருக்குது. சிறு சிறு தடைகள் காணப்படும். அவசரப்படாதீர்கள். பெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் காத்து கொண்டிருக்கு. பெரும் பொறுப்புகளுக்கு வருவீர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதில் தான் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் மிக முக்கியம். நல்ல விஷயங்கள் நடக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம், மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் வேலையை விட்டு தனி தொழில் தொடங்குவது,
கூட்டாளிகளை விட்டு பிரிவது, புது கூட்டாளிகள் வேண்டாம் என்று புது கூட்டாளிகள் சிலருக்கு ஏற்படுவது, நல்லதாக ஏற்படுவது, பல இடத்திலிருந்து வெளியில் ஏறுவது, மன வருத்தமாக இருந்தாலும் திடீரென்று அற்புதமான முடிவை எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்களை மேன்மைப்படுத்தும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அற்புதம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் பாராமுகமாக இருந்த கடகராசிக்காரர்கள் மீண்டும் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருவது, நண்பர்கள் வருவது, இயற்கையை வருவது, விவசாயம் வருவது, கால்நடைகள் வருவது என்று உங்களை சுற்றி ஒரு மங்களகரமாக பச்சை வண்ணத்தில் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு செல்வீர்கள். மலை கோயில்களுக்கு செல்வீர்கள், மலைவாழ் ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள். ஒரு அற்புதமான விவசாயத்துடைய அமைப்பில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். எல்லாமே உங்களுக்கு என்னடா இது எல்லாமே நல்லதாக இருக்குது. குறிப்பாக உங்களை சுற்றி ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பதும், பழையவது யார் தேவையோ யார் தேவையில்லையோ என்று விலகி, சிலருக்கு திருமணத்தில் மீண்டும் மறுமண திருமண அமைப்பெல்லாம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் கடகம் அதீத கவனம். முதுகு தண்டுவடத்துக்கு ஸ்ட்ரெச்சிங் தான் முக்கியம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் விரயஸ்தானத்தில் ஆரம்பத்தில் குரு இருக்கார். விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறது உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி விரயஸ்தானத்துக்கான நல்ல விரயங்கள், சுப விரயங்கள் தான் நடக்கும். இன்னொன்று 7க்குடையவன் அப்படிங்கிறப்ப சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால மனைவியால் நல்ல பாக்கியம் இருக்கிறது. உங்களுக்கும் மனைவிக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் கேது பகைப்பட்டிருக்கனால உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம், உங்கள் மனைவியை தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் குழந்தைகளிடம் கூட வாதங்களை தவிர்ப்பது தான் நல்லது. இன்னொன்று 8ஆம் இடத்துல ராகு இருக்கனால பிரயாணங்கள் செய்யும் போது இரவு நேர பிரயாணங்கள் சாகசங்கள் காமிக்காமல் இருக்கணும். இன்னொன்று இரவு நேர பிரயாணங்கள் தனித்து நீங்களாக வண்டி ஓட்டுக்கு செல்வதை விட டிரைவரை வச்சுட்டு கார் ஓட்டுறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுடைய வாகனங்கள்லாம் பழுது பார்த்துக்கிறது ரொம்ப உத்தமமானது. திருமணமாகாத இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. எப்பாவது திங்கட்கிழமையும் பௌர்ணமி சந்தா ரொம்ப விசேஷமானது. அந்த தரிசனம் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து இந்த வருஷம் ஆதாயம் 8 பங்கு, விரயம் 2 பங்கு, அதனால் 6 பங்கு லாபம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் இதை வைத்துக்கொண்டு புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதுமை இரக்க குணத்தை அனைவரிடம் காட்டி செயல்படுத்தக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த பராப வருடத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ல் குரு, 2ல் கேது, இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. இது நல்லதா அப்படின்னா பெருமூச்சு விடுங்க. இவ்வளோ நாள் அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய கடன்கள் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படும். வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, நிலம் கட்டுறது, முடிந்த அளவு அந்த இதில் செய்கிறதுனால தப்பு இல்லை. அதே மாதிரி திருமணம் இருந்தாலும் திருமணம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். புதுசாக வண்டி வாங்கணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க. ஏன்னா 12ல் குரு அது தேவையற்ற செலவுகளை உங்களுக்கு கொடுத்துரும். படிக்கிற மாணவர்கள் நல்லா படிங்க. சிறப்பான ஆண்டாக தான் இந்த மாதிரி இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த சிரமம் நீங்கிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவங்க. பெண்களுக்கு இனிமேல் அந்த வயிற்று வலி, கர்ப்பப்பை வலி போன்ற பிரச்சனைகள், மின்சஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கிடும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஏதாவது வலிகள் இருந்தாலும் அதுவும் நீங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. இந்த ஆண்டு சுப விரயங்கள், சுப செலவுகள் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தை சிக்கனமாக வச்சுக்கோங்க, செலவு பண்ணாதீங்க. அதனால் இந்த கடகராசி நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு 3 நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசியில் இந்த பிரபவ வருடத்தில் 95% ராசியில் குரு பகவான் ட்ராவல் பண்ணுறதுனால வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்ம குருவாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா சொந்தமாக ஒரு இடம் கூட இது வரைக்கும் இல்லை, இடம் இருக்குது வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டங்கள். குரு பகவான் 5, 7, 9 பார்க்கறதுனால ஸோ ஒரு இடம் வீடெல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். தனிப்பட்ட வருமானம் உயரும். ராகு பகவான், கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் தனிப்பட்ட வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல நெகட்டிவ்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட ரொம்ப நாளாக வேலை செய்கிறவங்க, நல்ல வேலையாட்கள் விலகிடுவாங்க. ஏன் அப்படின்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவோடைய தொடர்பு இருக்கிறதுனால நல்ல வேலையாட்கள் விளங்குவார்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. சார் ஏற்கனவே கடன் கொடுத்துருக்கேனே சார் அப்படின்னா திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டம்.
பார்ட்னர்ஸ் பிஸ்னஸில் நிறைய கசப்புத்தன்மை ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குது. ஸோ பார்ட்னர்ஸ்குள்ளே நிறைய கசப்புகள் வரும், கால்வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய தொடர்பு 3, 6, 11 அவருடைய உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அதிகமான புது முயற்சி எடுப்பீங்க, கடன் வாங்கி அதில் மிகப்பெரிய லாபம் பிரபாவரிடம் கடைசியில் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ புது முயற்சி தொழிலில் வெற்றியை தரும். அடுத்ததாக பராப வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். இன்ஸ்டாவில் திறந்தாவே சிம்மத்தின் புலம்பல் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் தான் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிபி, சுகர், லோ பிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் மிக கவனம். அதே சமயம் எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் மீது யார் நேசிக்கிறார்களோ அவர்களே போட்டு கடித்து கொதறுவீர்கள். உங்கள் மீது வேஷம் காட்டுபவர்களே நம்புவீர்கள். இதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 20-30 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பழக்க வழக்கத்தில் கண்டிப்பாக இளம் வயது சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்பில் அற்புதமாக ஏற்படும். படிப்பில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். புது படிப்புகளுக்கு செல்வது, கல்லூரிகளுக்கு செல்வது, பள்ளிகளுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது என்ற படிப்பு தடை முற்றிலுமாக நீங்கி டபுள் டிகிரி, பிஜி எல்லாம் வாங்குவது, டாக்டரேட் வாங்குவது, டாக்டரேட்டில் தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு வாகனங்கள் அற்புதமாக அமைப்பு ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுடைய துணை அல்லது துணைவியார் அல்லது காதலன் அல்லது காதலிக்கெல்லாம் அற்புதமாக இவர்களை தாங்கக்கூடிய அமைப்பும், உங்களுக்காக அவர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக பார்த்து செய்வதும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு பிரச்சனைகள் தீர்வது, மன அழுத்தம் தீர்வது, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உங்களுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது. அதே போல் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றங்கள் ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது மிக மிக பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் உடற்பயிற்சியை மறக்காதீர்கள். பாதங்களில் அதீத கவனமாக, வழுக்கலான இடத்தில் கவனமாக பார்த்து கொண்டாலே போதும். லட்சியம் வீரியத்துடன் செயல்படும் சிம்மராசி நேயர்களே, இந்த பராபவ தமிழ் வருடத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார், குரு யோகாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார், அதே மாதிரி வந்து கேது ராசியிலே இருக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலம் துவங்கி இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சண்டைகள், கணவன் மனைவி சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தங்க நகைகள் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தொழிலில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா தொழிலில் நஷ்டம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலம் வரை பிரச்சனை இல்லை. குரு பயிற்சி ஆனால் இன்னும் சில சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்கள் ஜாக்கிரதையாக படிக்கணும், மக்கு பையனாக இருக்காதீங்க. நல்லபடியாக படிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்புவீங்க. பெரியவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் வலி ஏற்படும், தலைவலி ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக மருத்துவத்தை நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து வண்டி வாகனங்கள் வாங்காதீங்க, புது வண்டி வாங்காதீங்க. பழைய வண்டி இருந்தால் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருங்க. புதுசாக வாங்கி நீங்கள் மாட்டிக்காதீங்க. புதுசாக எந்த வியாபாரத்தையும் நீங்கள் பண்ணிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்ட காலங்கள் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் எல்லா கிரகமும் சப்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால வேறு மொழி வேறு மதம் பேசக்கூடிய நபர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார், அதற்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பார்ட்னருக்கு, சிம்மராசியுடைய ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவிக்கும், பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருக்கும் சிறு அறுவை சிகிச்சை மருத்துவ தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியில் கேது பகவான் வந்திருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மை செய்யறதுனாலையும் அரியர்ஸ்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா குரு பகவான் 12லேருந்து 4 பார்க்குறாரு கல்வி ஸ்தானத்தை. அதனால் அரியர்ஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தொழில் இடத்தை மாற்ற மாதிரி வரும். ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால தொழில் இடத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் வரும். 12ல் கேது உச்சமடைகிறதுனால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில்காரகன் சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் புகழ் ஏற்படும், வருமானம் கூடும், ஆனால் போட்டி அதிகமாக இருக்கும். அதே போல் ராகு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 9, 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால பூர்வீக சொத்துக்கள் வெற்றியடையும்,
வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேது பகவான் ராசியிலேருந்து 3-11 தொடர்பு கொள்றதுனால சின்ன சின்ன தனிமை எண்ணங்கள் வரும். ஆனால் இவ்வளவும் நெகட்டிவ் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நிச்சயமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தே தரும். கடன் வாங்கி கடன் பண்ணுவீங்க 6 தொடர்பு போகிறதுனால. ஸோ வீடு வாகனம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பராபவ வருடம் ஆகஸ்ட்டுக்கு மேலே மிகுந்த நன்மை தரக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ராசிலே கேது இருக்கார். கேது ராசிலே இருக்கனால நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். இன்னொன்று வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். 7 கூடையின் 8ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்திலும் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். இன்னொன்று உங்களுக்கு அடிக்கடி மூட்டு வலிகள் முழங்கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கிழங்கு வகைகள் சாப்பிட்றதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இந்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு குருபலம் இருக்குது. அதனால் திருமணம் முடிவாகும். ஆனால் திருமணம் முடிவானால் ரொம்ப காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு சனியோட பார்க்கறதுனால வந்து யாராவது நடுவில் குழப்பம் பண்ணி திருமணத்தை நிறுத்துவதற்காக முயற்சி செய்வார்கள். அதனால் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் குருபானி இருக்கார். அதுக்கப்புறம் அஷ்டமசனி நடந்தாலும் ஜூன் 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பேச்சில் உங்களுடைய அஷ்டமசனிக்கு குருடைய பார்வை இருக்கனால உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும். இந்த வருஷம் வந்து புது வாகனங்களை வாங்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் வாகனத்தை ரொம்ப கச்சிதமாக நல்ல வாகனமாக பார்த்து வாங்கணும். அடுத்தது வந்து பழைய வாகனம் இருந்தால் உடனடியாக ரிப்பேர் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறப்ப கால் அடிபடுறது, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிறது, இரவு நேரத்தில் பயணம் செய்கிறப்போ வந்து பிரச்சனை ஆகிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் பயணத்தில் சாகசம் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் உறவுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்தால்தான் இந்த வருஷம் நன்றாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வரணும். திருநள்ளாறு போய் அங்கே தர்பாரண்யேஸ்வரர் கோயில் இருக்கிற அங்கே சனி பகவானுக்கும் அதுக்கப்புறம் நலநாராயண பெருமாள் 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு உத்தமமான வருஷமாக இருக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு கண்ட சனி என்றாலும் கண்டக சனி என்றாலும் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்பத்தில் சரியாக பார்த்துக்கொள்ளவில்லை என்றால் வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து என்று மாறிவிடும். அதில் மிக கவனம். வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பேசிட்டை காட்டுவது மட்டும்தான் முக்கியம். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால் கீழ்த்திருப்பதில் உள்ள பெருமாள்கள் வழிபாடு, மேல் திருப்பதில் உள்ள திருமலை பெருமாள் வழிபாடு, சரண்டர் ஆவது, கோவிந்த நாமாவளி சொல்வதெல்லாம் மிக மிக சிறந்த அமைப்பு. அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவுகள் மிக கவனம். சுவாசத்தில் ஏற்கனவே கோளாறு இருந்தால் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டு. பிள்ளைகளுடைய வரவு, பிள்ளைகளால் தொழில், பிள்ளைகள் உத்தியோகம், பிள்ளைகள் வியாபாரம், பிள்ளைகள் காலத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு என்று ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். அதீதமான பொருள்களை வாங்கக்கூடிய ராசிகளில் யார் வருவார்கள் என்றால் கன்னியா ராசிக்காரர்கள் வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கை பல விதத்தில் மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தெய்வீக பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்கு வருவார்கள். கோயில் திருப்பணிகள் அதிகமாக வருவார்கள். தொழில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தவுடனே அதை சாதிக்கக்கூடிய ராசிகளில் யார் வருவார்கள் என்றால் கன்னியா ராசிக்காரர்கள் வருவார்கள். பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் இருந்தால் வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திக்கீரை தவிர கொடுக்க அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஆக மொத்தத்தில் பராப வருடத்தில் அதிகமாக சந்தோஷம், ஆடை ஆபரணங்கள், வைர நகைகள் என்று ஆணும் பெண்ணும் இரு ராசியாக இருந்தாலும் கன்னியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் பராபவ வருடம் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை தரும். குழந்தை பாக்கியம் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் ராசிக்கு 5ஆம் இடத்தை 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால குழந்தை இல்லாத கன்னியா ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் உண்டு. தொழிலில் பேர் புகழ் கிடைக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால ஸோ பார்ட்னருக்கு வருமானம் உண்டு, வேலை வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சம் வெயிட்டு போட்டுருவாங்க குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால, அதுவும் கூடவே சனி இருக்கிறதுனால. ஸோ நெகட்டிவான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு மருத்துவ செலவு உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஸோ பார்ட்னருக்கு இடையே உடல்நிலை தொந்தரவுகள்லாம் ஏற்படும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வண்டி பழுதடையும், கடன் அதிகரிக்கும், தூக்கம் பாதிக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த தூக்கம் பாதிக்கும், தாம்பத்தியம்லாம் குறையும். தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா பண்ணிட்டு இருக்க தொழிலை பண்ணலான்னு ஆசைப்பட்டால் அதெல்லாம் கிளிக் ஆகும். பூர்வீக சொத்து வழக்குகள்லாம் வெற்றியடையும். ஸோ இப்போ உறுதியாக குழந்தை, திருமணம், புது முயற்சி வெற்றி தரும். ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 4-8 தொடர்பு இருக்கிறதுனால வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிக ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அப்படி நடக்கூடாதுன்னா கார் லோனில் இல்லைனா கூட செகண்ட்ஸில் லோன் வாங்கி இஎம்ஐ மாதிரி கட்ட பழகுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல கடன். ஸோ அந்த இடத்துல ராகு இருந்து 4-8 பார்க்கறதுனால வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேது 12ஆம் இடத்துலேருந்து 2-10 தொடர்பு இருக்கிறதுனால வருமானம் சுணக்கம் ஏற்படும், கேஷ் ஃப்ளோ கம்மியாகும், குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக இருங்க. கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வழக்கமாக வந்துட்டு இருக்க ஆவரேஜ் இன்கம் சட்டுன்னு குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிஸ்னஸ் வந்து க்ரோத்தில் போயிட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்ப டெவலப் ஆகும். நல்ல வேலையாட்கள்லாம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை வெளியில் போனால் அடுத்த வேலையாட்களை ரெடி பண்ணுறதுக்கு பக்காவாக பிளானில் இருங்க. கன்னி ராசிக்கு வந்து சனியுடைய பார்வை. இது வந்து கண்டகசனி. நிறைய பேர் கண்டகசனி சொல்லுவாங்க. கண்டகசனி இல்லை, இது வந்து கண்டகசனி. கண்டகசனின்னா கண்டவர்கள் கண்படுகின்ற சனி அப்படின்னு பேர். அதனால் வந்து உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வந்து அட்வான்ஸை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்ன அதில் வந்து தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறனால இந்த வருட ஆரம்பத்திலேயே வந்து தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பினால் நிச்சயமாக மாற்றங்கள் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழிலில் வந்து நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும். விரும்பிய இடத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். அடுத்து விரயஸ்தானத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் வந்து விரயஸ்தானத்தில் குரு வர்றதுனால அந்த நேரத்தில் வந்து தங்கம், வெள்ளி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், அப்புறம் வந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் முழுவதுமாக இருக்கிறது. அடுத்து இந்த வருஷம் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வந்து பழைய பாக்கிகள் வசூலாகும். லட்சுமிகரம் நல்ல செல்வாக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் கேது இருக்கனால வந்து தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வருஷம் வந்து ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு விரயம் அதிகமானாலும் அத்தனை விரயங்களும் சுப விரயமாகத்தான் மாறும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு முறை சனிக்கிழமை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப உத்தமமானது. காரியத்தில் கண்ணாக இருந்து வீரியத்துடன் செயல்படும் கன்னிராசிக்காரர்களே, இந்த பராபவ வருடம் துவக்க நாளன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு போன்ற நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது கண்டக சனி அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சனியினால் பாதிப்பு வருமானா பாதிக்க வேண்டாம், பாதிப்பு வராது. ஏன்னா அந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வை சனி மேலே உங்களுக்கு வெல்றதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் ஒன்றும் பெருசாக எதுவும் நடப்பதற்கு ஒன்றும் அவசியம் இல்லாது, நல்லதே நடக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவர்களுக்கு பதவி உயர்வு வரலாம் அல்லது இடமாற்றம் வரலாம். அதனால் தேவையில்லாமல் உங்கள் மேலதிகாரிகளை பதக்கிச்சுக்கிடாதீங்க, இல்லைனா வந்து வேலை மாற்றம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் பண்ணுறவங்க இந்த தொழில் ஏதோ லாபம் குறையிற மாதிரி இருக்கும், அதனால் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது புதிய தொழிலுக்கு போயிடுமோன்னு ஒரு அச்சம் ஏற்படலாம். அப்படி இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி மாணவர்கள் நல்லா படிங்க, சிறப்பாக படிங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஞாபக சக்தியை நீங்கள் வளர்த்துக்குங்க. பெண்களுக்கு உடல் வலி, தலைவலி, கர்ப்பப்பை குறைபாடுகள் வந்து நீங்கும். அதனால் பெண்கள் மருத்துவ விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும், வெளி உலகத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும், வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் அலைச்சலை பார்க்காதீங்க, அதனால் உங்களுக்கு லாபம்தான் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு முந்திரி மாலை சாத்தி நீங்கள் எள் சாதத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பராப வருடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். சனி உச்சம் பெற்ற ராசி. அதனால் எக்ஸசைஸ் தான் பெரிய பலம் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும். ஏதோ இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்லலை. இல்லை என்றால் முதுகு தண்டுவடத்துலேருந்து கால் பாதங்கள் பெரிய சிக்கல் கொடுக்கும். டெய்லி யார் என்ன பண்ணாலும், எதை பற்றி அம்மா திட்டினாலும் சரி, அப்பா திட்டினாலும் சரி, புருஷன் திட்டினாலும் சரி, பொண்டாட்டி திட்டினாலும் சரி, எக்ஸசைஸு, ஜிம்மு, ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு எந்த காலத்திலையும் அதிர்ஷ்டம் வரும். உலக விஷயங்களை அத்துப்படியாக வைத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் பற்றி யோசித்து கொண்டே இருக்காது. அபிராமி அந்தாதில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிப்பதோ கேட்பதோ வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும். தெய்வ காரியங்கள் அதிகமாக செல்வீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி எப்பொழுதும் இருப்பார்கள். அந்த நட்பு உங்களை பெரிய பலப்படுத்தும். உங்களுக்கு எந்த கஷ்டகாலத்திலும் அவர்கள் உறுதுணையாக இருப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். உறவு முறையை விட நட்பு உங்களுக்கு பெரிதாக காணப்படக்கூடிய காலகட்டம். நீங்கள் நண்பர்களுக்கு செய்வது, அவர்கள் உங்களுக்கு தாங்கி பிடிப்பது,
என்று எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்காக வரக்கூடிய காலகட்டத்தை துலா ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் சனி உங்களுக்கு இந்த வருடம் இல்லாமல் அடுத்த வருடம் முழுவதும் இருப்பதனால் கண்டிப்பாக எல்லா ஜெயமும், எல்லா சந்தோஷமும், அனுகூலமான காலகட்டம் ஏற்படும். பணவரவு ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்த ஒரு அலர்ஜி விஷயம் உங்களுக்கு தீரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த பராப வருடம் இருப்பதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் வரவே வராதீர்கள். கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு சிவன் வழிபாடு சந்தோஷத்தை தரும். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் 6ஆம் இடத்துல சனி இருக்கார். 6ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறப்ப லக்ஷ்மிகரம், பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து 6ஆம் இடத்துல சனி இருக்குது, ஆரோக்கியம், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வந்து கருவுற்ற தாய்மார்கள் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடத்துல வந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு வர்றார். அப்போ வந்து தொழில மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேட வேண்டாம். இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டே வேறு வேலை தேடுங்க. வேறு வேலை கிடைச்ச பிறகு இருக்கிற வேலையை விடலாம். அப்போ தான் நல்லது. இல்லைன்னா சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருஷம் வந்து 5ஆம் இடத்துல ராகு, இன்னொன்று வந்து 11ஆம் இடத்துல கேது இருக்கனால வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வருஷம் பேச வேண்டாம். அப்படி பேசணுன்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் பேசலாம். அப்போ தான் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் வந்து லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறனால வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் வந்து 10ஆம் இடத்துல குரு உச்சத்துக்கு போகிறனால ஒரு முறை வியாழக்கிழமை ஆலங்குடி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு செழிப்பாகவும் சுபமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. தன்னை சார்ந்தவர்களும் வசதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற துலாம் ராசி நேயர்களே, இந்த பராபவ ஆண்டு துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 5ஆம் இடத்துலையும், கேது 11ஆம் இடத்துலையும் இருக்கிறார். இந்த அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பெருசாக எதுவும் நேராது அப்படிங்கிறது தெரியுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறகும் சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி சண்டை இருந்தாலும் தீரும். ஆனால் யோகாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும். ஏன்னா வந்து இது புதுமையான ஒரு காலம் ஏற்பட போகிறது. அதனால் பெருசாக கஷ்டப்பட வேண்டாம். எளிமையான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதனால் பெரிய தொந்தரவு எதுவும் இல்லை. நல்லா வியாபாரத்தை பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி மாணவர்கள் நல்லா படிக்கணும் இல்லையா? சனி 6ஆம் இடத்துக்கு போனதுனால உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரக்கூடாது. நல்ல புத்திசாலித்தனமாக படிங்க. பெரியவங்களும் வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு முழங்கால் வலி, கை கால் வலி, நரம்பு வலி பிரச்சனைகள் ஏற்பட்டு அது சரியாக போகும். இந்த ஆண்டு பெரிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கலினாலும் உங்கள் குடும்ப விஷயத்தில் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி வாகனத்தை பழைய வண்டியாக வாங்குங்க. புது வண்டி வாங்கி இப்போ மாட்டிக்காதீங்க. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை, சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பராபவ வருடம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ இது வந்து வேலையில் தொந்தரவுகள் தரும். ஸோ வேலை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு அவசரப்பட்டு வேறு எதுவும் வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தால் கூட இங்கே விட அங்கே போய் கஷ்டன்றதை நினைவில் கொள்ள வேண்டும். இருப்பினும் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இருக்கிற வேலை மாறாமல் இருக்கும் பட்சத்தில் தனவரவு ஏற்படும், லோன் ஏற்படும். லோன் போட்டு கார், 4ஆம் இடத்தை தொடர்பு பார்க்கறதுனால லோன் போட்டு காரு, வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். வேலையில் கூடுதல் சுமை ஏற்படும். அதன் மூலமாக அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் எதிர்காலத்திற்கு ஒரு பேஸாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகின்ற, போட்டித் தேர்வு எழுதுகின்ற துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனால அதிக மன உளைச்சல், கடன் வந்து வாங்கின கடனை அடைக்கலான்னு பிளான் பண்ணோம்னா அந்த பிளானிங் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். புது கடன் ஒன்று வாங்குற மாதிரி வந்துடும். ஸோ தகப்பனாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். தொழிலில் பெயருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ரைவேட் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. பட் சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 3, 8, 12 இருக்கிறதுனால பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க.
உயில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குரு பகவான் 2 நாளாக பார்க்கறதுனால கண்டிப்பாக நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கிடைக்கும், வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதரருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். பார்ட்னர்ஸ் குடும்பத்தோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனிமை ஏற்படும், விரக்தி ஏற்படும். கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பராப வருடத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனக்குழப்பம் பிறந்ததிலிருந்தே இருக்கும். மெடிடேஷன் செய்வது, யார் 12 ராசியில் யோகா கற்றுக்கிறார்களோ தெரியாது. விருச்சகமும் கடகமும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சுவாச பயிற்சி கற்றுக்கொள்வது, தியானத்தை கற்றுக்கொள்வது விசேஷமான அமைப்பை தரும். விருச்சகத்துக்கு ரொம்ப அற்புதமான வருடம் இந்த பராப வருடம். ரொம்ப நாட்களாக செல்வி விருச்சகத்தை பிடிக்கவில்லை, விருச்சகத்தை பற்றி ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் விருச்சகத்துக்கு இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எல்லா நல்ல காரியமும் முன்னோக்கி நடக்கும். தைரியம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். வீட்டுக்குள் கதவை அடித்துக்கொண்டு ஓ என்று கத்துவதெல்லாம் இருக்காது. எல்லா விஷயத்திலும் ஜம் ஜம் என்று போவீர்கள். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று விட்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் நலபலன்கள்லாம் வந்து சேரும். தொழிலில் அற்புதமான மாற்றங்கள், சுபகாரியங்கள், காதல் அமைப்பு கைகூடுவது, புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் ஏற்படுவதெல்லாம் காணப்பட்டால் உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேகாரோக்கியத்தை அதிகமாக நன்மையுடன் கவனித்துக் கொள்ளுங்கள். காரிய சித்தி மாலை என்ற ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டிருப்பதோ கேட்டுக்கொண்டிருப்பதோ தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். விருச்சகம் என்றாலே ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், ஈமோகுளோபின்கள், ஹார்மோன் குறைபாடுகள், லோ பிபிகள், மூட் அவுட் என்று சொல்வார்கள், மூட் ஸ்விங் என்று, இதெல்லாம் சிறிய விஷயம். அதை சரி செய்து கொண்டீர்கள் என்றால் விருச்சகத்திற்கு நீங்கள் நினைக்காததுடன் நன்று நடக்கும். பெற்றோர் பெரியோருடன் மன வருத்தம் வேண்டாம். அவர்களுடைய தேகத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்ட விருச்சகத்திற்கு பராப வருடம் பரம்பொருளையும் தரும். விறுவிறுப்பாக எந்த செயலையும் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பராபவ வருட தமிழ் வருடத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல இருக்கிற குரு, 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 10ஆம் இடத்துல இருக்கிற கேது, இந்த பலன்களை வச்சு நம்ம பலனை சொல்ல போகிறோம். பொதுவாக இந்த ஆண்டு பணப்பற்றாக்குறை சிறிதளவு வரும், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கலினாலும் கெட்ட விஷயங்கள் எதுவும் நடக்காது. வேலை தேடுறவங்க புது வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணினீங்கன்னா புதுமையான வேலையும் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படும். உங்கள் ஸ்டாக் எல்லாம் குறையும். அதனால் தொழிலில் கவனமாக இருந்து படிங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒழுக்கமாக படிக்கணும். விளையாட்டு புத்தியெல்லாம் விட்டு நல்லபடியாக படிச்சிட்டிங்கன்னா பெரிய ஆளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நகையை தொலைச்சிட்டு தேடாதீங்க. நகை விஷயத்தில் கவனமாக இருங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மார்பக சளி, நெஞ்சு வலி போன்றவையெல்லாம் நீங்கும். பெருசாக சுபகாரியங்கள் ஒன்றும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். தனகாரகன் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏற்படும். பழைய வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். புது வண்டி வாங்கினா மாட்டுவிக்குங்க. அதனால் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சம் உள்ள லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். இது பராபவ வருடத்தில் நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு. நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா புகழ் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும். தொழிலாகட்டும் வேலையாகட்டும் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த விருச்சிகத்திற்கு. எண்ணங்கள் மாற்றும், கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும். இதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டவங்களாம் கூட சரி விட 10 ரூபா மேட்ருக்கு ஏன் நம்ம டென்ஷன் ஆகிட்டுன்ற மெச்சூரிட்டி வரும். புதுசாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 வயசானவங்க கூட இந்த டைமில் சரி ஒரு கோர்ஸ் மாதிரி படிக்கலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களே இப்போ ஒரு டிஜிட்டல் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களே அதில் ஏதாவது புதுசாக அப்டேஷன், ஜாவா இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வரும்பொழுது அதை பற்றி நான் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புது படிப்பு கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தொழிலில் சின்ன கடன் ஏற்படும், சுணக்கம் ஏற்படும். தாயாருக்கு உடல்நிலையில் தொந்தரவு வரும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. ஸோ வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும், ஹோம் அப்ளையன்ஸ் செலவு வரும். இருப்பினும் விருச்சிக ராசிக்காரங்க பார்ட்னருக்கு ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலை இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதில் இன்க்ரிமெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருவும் பார்க்குறாரு. ஸோ 35 ஆயிடுச்சு சார், 40 ஆயிடுச்சு சார், குழந்தைல 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணி லேட் ஆகிடுச்சுன்னா கூட இப்போ திடீர்னு இயற்கையாகவே கிடைக்கும். லேட்டாக ஆகிடும். இந்த ஒரு படத்தில் வந்த மாதிரி லேட்டாக கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பாப்புலாரிட்டி கிடைக்கும். வேலையில் இன்க்ரிமெண்ட் ஏற்படும்.
புதுசாக ஒரு வேலையவே கற்றுக்குவீங்க. வேலையில் ரொம்ப கூடுதல் சுமை வரும், அதில் நிறைய கற்றுப்பீங்க. கேது மட்டும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் குறைவாக இருக்கும். ஸோ எதுலையா பணம் போட்டிங்கன்னா பணம் லாக் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் உஷாராக இருங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து 5ஆம் இடத்துல சனி இருந்து 5 குடையவன் குரு 8ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கார். அதனால் வந்து குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. அடுத்து வந்து குழந்தைகள் படிப்பு விஷயமாக தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறப்போ ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு மேம்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் வரை நல்ல குருபலம் இருக்குது. அதில் வந்து திருமணம் கைகூடும். அதுக்கப்புறம் தொழிலை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு விரும்புபவர்களுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் வந்து தொழிலில் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். இந்த வருஷம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசணும்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபருக்குள்ளே நீங்கள் பேசலாம். அதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக தான் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சிகள் அனைத்தும் வந்து நீங்கள் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு, அதாவது அந்த ஏப்ரல் முடிஞ்சவருக்கு மே மாதத்துலேருந்து நீங்கள் தொழில் முயற்சிகள் செய்யலாம். ஜூன்லேருந்து நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு, 6 பங்கு உங்களுக்கு வந்து மிச்சமாகும். அந்த மிச்சமான பணத்தை வைத்து நீங்கள் வந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தலாம். அடுத்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் அசட், அதாவது பூமி வாங்குவது ரொம்ப உத்தமமானது. இந்த வருஷம் நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவது என்பது உறுதி. தனுசு ராசிக்காரர்கள், குரு ஆதிபத்திய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ உடற்பயிற்சி செய்தவர்கள் இந்த நல்ல சனியுடைய காலகட்டத்தில் பண்ண மாட்டார்கள். இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ். திருக்கொல்லிக்காடு விசேஷமான பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது விசேஷத்தையும் அனுகூலத்தை தரும். அதே போல் திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். இந்த 2 கோயில் வருடம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நல்லது நடக்கும். அது யாராக இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் ஹார்மோன் குறைபாடுகள், கழுத்து பகுதிகள் சுளுக்கு, நடக்காத நாள், உடற்பயிற்சி செய்யாத நாள், பாதத்தில் தொந்தரவு, நகங்களில் தொந்தரவு, முட்டுகளில் தொந்தரவு எல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஜோதிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளியிடத்தில் காப்பாற்றலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக சுபவிரயம் ஏற்படும், தைரியம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். இரத்தபந்த உறவுகளில் இருந்த பாதிப்புகள் ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். ஜூன் மாதம் வரை பெற்றோர், பெரியோர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விட்டு கொடுத்து வெள்ளை கொடி காட்டுவது நன்மை தரும். அஷ்டமத்தில் குரு வருகிறதே என்று யோசிக்காமல் நன்றாக தூங்குவதற்கு முயற்சி செய்வதும், உடற்பயிற்சிக்கு செய்வதும், வேலைக்காரர்களை நினைச்சே வாழ்வது, வேலையாட்கள் நம்மளை இதை செய்வார்களோ, அதை சொல்வார்களோ, இப்படி சொல்வார்களோ, உடன் வேலை செய்பவர்கள் நம்மளை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று அவர்களே நினைத்து வாழ்வதெல்லாம் தவிர்த்து விடுவதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை தவிர உணவு கொடுப்பது விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பராபவ வருடத்தில் கொடுக்கும். பராபவ வருடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ஒரு சில நாட்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளவே 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இதன் காரணமாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நோய் குணமடையும். நோய் 11ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறதுனால கேதுவுக்கு நோய் குணமடையும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு பிஆர் சிட்டிசன்ஸ்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசி அதிபதியே 8ஆம் இடத்துக்கு நீர் ராசிக்கு போகிறதுனால வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தொழில் முயற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி தரும். வேலையில் இருந்துட்டு தொழில் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் தோல்வி வரும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கேது பகவானும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதிகளில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடாது. வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐவிஎஃப் முறையிலாச்சும் கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை கிடைக்கும். ஸோ வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். லோன் போட்டாவது கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் உஷாராக இருக்கணும்.
பார்ட்னர் மூலமாக கேது பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் காரணமாக பார்ட்னர் கணவன் மனைவிக்குள்ளே அந்த அன்னோன்யம் கொஞ்சம் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும். சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே பனிப்போர் வந்துகிட்டே இருக்கும். ஒரே வீட்டில் பேசிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுமை நிதானத்தை கைவிடுங்க, கோவப்படாதீங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் அர்த்தாஷ்டம் சனியை 4ஆம் இடத்துல சனி இருக்கார். 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஜூன் 1ஆம் தேதி அந்த சனிக்கு குருவுடைய பார்வை வருது. அதனால் அர்த்தாஷ்டம் சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள், தாய்க்கு மூட்டு வலி, முதுகு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குடியிருக்கிற வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அல்லது தொழில் விஷயமாக இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துல, அதாவது மெட்ராஸுங்கிறது நீங்கள் திருநெல்வேலியில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் மாதிரி இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படியும் இந்த வருஷம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் மாற்றம் விரும்புவவர்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றங்கள் கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 27 வரை குருபலம் இருக்குது. அந்த குருபலத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். இந்த வருஷம் தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு உங்களுக்கு மிச்சமாகுது. அதனால் மிச்சமான பணத்தை வச்சு வீடு மனைகள் வாங்கலாம். இந்த வருஷம் ஒரு முறை அவசியமாக ஒரு ராமானுஜரையோ அல்லது ராகவேந்தரையோ வழிபாடு செய்தால் இந்த வருஷம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. துணிச்சலும் தைரியமும் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த கிரக பலன்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அது பயப்பட வேண்டாம். வருகின்ற ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி பிறகு அந்த நிலையும் சரியாயிடும். வேலை தேடுறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு இதுக்கு நல்ல காலம். முயற்சி பண்ணுங்கள், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி தொழிலில் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டி விற்கிங்க. அதேமாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதை பற்றி பெரிதாக ஒன்று கவலைப்பட வேண்டாம். குரு பார்வை உங்களுக்கு சரியாக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. சுகரு, தைராய்டு, பிபி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாத்திரை போட்டுக்குங்க, பிரச்சனை எதுவும் வராது. மாணவர்கள் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். அவங்க ஞாபக மறதி ஏற்படுறதுனால பெற்றோர்கள் மாணவர்களை கவனித்து கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்டுங்க. பெரியவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கை கால் வலி, நரம்பு வலியெல்லாம் வரும். அவங்கள ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள், வெளியே போகாமல் பார்க்க சொல்லுங்கள். வண்டியை பொறுத்தவரையிலும் நீங்கள் காரோ பைக்கோ புது வண்டி எதுவும் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. பெருசாக இந்த ஆண்டு சுபகாரியங்கள் எது இருக்காது. வீட்டு பராமரிப்பு பணிகளை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனி பகவானை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரர்கள் கோளர் பதிகத்தை கண்டிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பது நல்லது. பிள்ளையார்பட்டிக்கு போகிறது, அபிஷேகம் செய்வது, அபிஷேக விபூதி குங்குமத்தை வைத்துக் கொள்வது, பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் நகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது. சனி விலகிவிட்டாலும் நீங்கள் சனியுடைய அதிபதி தான் உங்கள் ராசி அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் மகரம் வரும். எனவே கண்டிப்பாக நல்லதெல்லாம் நிறைய நடந்தாலும் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். எல்லாம் ஜெயம், நன்மைகள், தொழில், உத்தியோகம், லாபம், நகை, ஆடை, ஆபரணங்கள், நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, பழைய கடன்கள் பைசல் தாவறது எல்லாம் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு படுத்துக்கொள்வது தான் மகரத்திற்கு விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ஆரம்பிக்கலாமா, உத்தியோகம் ஆரம்பிக்கலாமா, அடிமை தொழில் இருக்கா, மீடியாவில் போகலாமா, சினிமாவில் போகலாமா, உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும் என்று தோணுகிறதோ அங்கெல்லாம் போங்கள். தைரியமாக வெற்றிகளை சாதிப்பீர்கள். பெரிய ட்ரேடிங் தொழிலில் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு கோளர் பதிகத்தை சொல்ல 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 அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் உங்களுக்கு எல்லாம் ஞானக்காரகனுடைய அற்புதமான அமைப்பு இருப்பதனால் கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் மகரம் வரும். பராபவரிடத்தில் சாதனைகளை புரியக்கூடிய ராசி மகரம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சனி 3ஆம் இடத்தில், உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே இருக்கார். அதனால்
தைரியமாக காரியத்தை சாதித்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். அதுவும் முக்கியமாக குடும்ப உறவர்களில் நீங்கள் விவாதத்தை பண்ணால் தனி குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். அதனால் திருமணமாகாத இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் முதல் அக்டோபர் வரை திருமண காலங்கள் இருக்கிறது, குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்தில் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு போகிறனால அப்போ வயிற்று உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் அதிகமான கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் ஜாமீன் போடுறதை தவிர்க்க வேண்டும். இந்த வருஷம் உங்களுக்கு பரிகாரமாக ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு எடை பச்சரிசி வெள்ளம் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வருஷம் முழுமைக்கும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நீங்கள் முடியும். தெரிவு செய்து செயலில் ஈடுபடும் மகர ராசி நேயர்களே, இந்த பராபவ வருடத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது இப்போ தான் கொஞ்சம் நீங்கள் பெருமூச்சு விடணும். 7.5 சனியிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க. அதனால் நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். என்ன ஒன்றுனா, தனகாரகன் குரு 6ஆம் இடத்துல போனால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதனால் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. செலவுகை கொஞ்சம் சிக்கனமாக இருந்து பழகினீங்கன்னா நல்லதே நடக்கும். வேலையை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பிரச்சனை இல்லை. வெளிநாட்டுக்கும் போகலாம், பதவி உயர்வு இதெல்லாமே இருக்குது. தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒழுக்கமாக கரெக்டாக சரியாக பண்ணினீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும். மாணவர்களும் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. அதனால் கொஞ்சம் ஞாபக சக்தியை வளர்த்துக்குங்க, அப்போ நல்லதே நடக்கும். பெரியவங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல போகிறதுனால உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை சரி பண்ணிக்கோங்க, மருத்துவ செலவு பண்ணுங்க. பெண்களுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கலாம். இருந்தாலும் நகை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குரு 6க்கு போயிட்டால, இருந்தாலும் அது கொஞ்ச நாள் தான். ஜூனுக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும். இருந்தாலும் நகையை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அது உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு நல்லதே நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி கூட பார்த்து பழைய வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள், புது வண்டியை வாங்காதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதனால் பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள், தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை வழிபாடு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. பராபவ வருடம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும், 8ஆம் இடத்தில் கேதுவும், 7ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டிலேயே அதிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ராசிகளில் என்னுடைய அனுமானத்தில் மகரம் நன்றாக இருக்கிறது. ஸோ பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், வெளிநாட்டில் வருமானம் ஏற்படும், தாம்பத்தியம் அதிகரிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தை கொடுக்கும். நெகட்டிவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபக மறதி வரும். ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தூக்கம் கெடும், ஞாபக மறதி ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். எங்கேயா ஒரு வண்டி விட்டோமா, சாவி வச்சோமா இல்லைன்ற ஒரு கவனம் இல்லாமல் இருக்கும். அதிக கோபம் ஏற்படும், அதிகமான செலவு வரும். விரயத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கறதுனால ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். சனினா ரிப்பேரு பழசு. ஸோ அதிகமான வண்டி செலவு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேலையில் சின்ன தவறு மூலமாக திரும்ப மறுபடியும் ஃபஸ்ட்டு செய்கிற மாதிரி 80% செஞ்சுட்டு ஐயோ அதை பண்ணிட்டமேனு திரும்ப ஃபஸ்ட்டு கழிச்சிட்டு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 5, 9, 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை முயற்சி வெற்றி, அப்பா வழி சொத்துக்கள் வழக்குகள் இருந்துச்சுன்னா சால்வ் ஆகும். அப்பாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள்லாம் வரும். குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசி 3, 11 பார்க்கறதுனால மகிழ்ச்சி லாபம். இந்த கோடை வசஸ்தலம்பாங்க, இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போய்ட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4 நிலம் 12 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நிலத்தில் கையில் பணம் இருந்துச்சுன்னா நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கேது பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 6, 10 தொடர்பு இருக்கிறதுனால 6ஆம் இடம் கடன், 10 தொழில். ஸோ கடன் வாங்கி புதிய தொழில் ஏதாவது டெவலப் பண்ண நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஓராண்டுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி தரும். கும்பராசிக்காரர்கள் சனிதான் அதிபதி. ஸோ என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் தான். என்ன ஜோசியர் யார் சொன்னாலும் எக்ஸசைஸ் பண்ணலான்னா ஒன்றும் வேலைக்காகுது. ஷோல்டர் பெயின் வரும், முதுகில் வரும், சுளுக்கு வரும், சியாட்டிக் நர்வு வரும். இதெல்லாம் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். கும்பம் என்றாலே மூக்கடைப்பு நிறைய வரும். ஸோ ரொம்ப பார்த்துக்குங்க. இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலி, அப்படியே பேசிக்கினே இருக்குச்சா கண்ணு இழுத்து தூங்குறது எல்லாமே வரும். விட்டமின் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பராபவ வருடத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். வேலை இல்லை, வெட்டி இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து உங்கள் நேரங்கள் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறது. தொழில் அற்புதமாக கிடைக்கும். தொழிலில் எல்லா விதமான ரிஸ்க் எடுக்கலாம், படிப்பில் எல்லா விதமான ரிஸ்க் எடுக்கலாம். படிப்பில் இது பண்ண முடியல, என்னால் அதை பண்ண முடியலன்னு கஷ்டப்படுற மாணவர்கள்
தைரியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் தைரியமாக போய் சேருங்க. வரக்கூடிய வாழ்க்கையில் உங்கள் பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவு பாதையில் உபத்திரங்கள் திடீர்னு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருங்க. வயிறில் சின்ன பிரச்சனை, நீங்களே சோடா குடிக்கிறது இது குடிக்கிறதுனா அப்புறமா நிரந்தரமாக எதாவது குடிக்க வேண்டியதாகிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஏற்றங்கள் காணப்படும். தனம் வரும், குடும்பம் வரும், பிள்ளைகள் அமைப்பில் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சம் வரும், வாகனத்தில் அதிகமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் கோளர் பதிகத்தை சொல்பவனுக்கு அந்த தோஷங்கள் வேலை செய்யாது என்பது திருஞான சம்பந்தர் கொடுத்த உத்தரவு. ஸோ அதை பிடித்து கொள்ளுங்கள். வெயிறு தோளில் பங்கன் விடுமட்ட கண்டன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலை தினமும் பாராயணம் செய்வதும் கேட்பதும் கும்பத்திற்கு பராப வருடத்தில் சுபிட்சம் அதிகமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது புத்திசாலித்தம். தனது செயலை தானே முடிவெடுக்கும் கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல குரு, அதே மாதிரி ராசியிலே ராகு, 7ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த பலன்களை வச்சு பார்க்கும் பொழுது 7.5 சனி இருக்குது. அதுக்காக பெருசாக கவலைப்பட வேண்டாம். அந்த பாத சனி ஒன்றும் பண்ணாது. என்ன காரணம்னா உங்கள் ராசியை இப்போ குரு பார்த்துட்டே இருக்கிறார். அதற்கப்புறம் ஜூன் பிறகு அந்த குரு சனியை பார்க்குறார். அதனால் பெருசாக பாதிப்பு வரும், துன்பம் வரும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறவங்க வெளிநாடு, சுற்றுலா இது மாதிரி பயணங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும், புதிய வேலைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் நீங்கள் கடினமான முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய நகைகள், ஆடைகள் வாங்குவதற்கு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். அதேமாதிரி ஆண்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. முயற்சி பண்ணுங்கள், இன்னும் நிறைய படிப்பீங்க. பெரியவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. கொஞ்சம் புனித பயணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயத்தில் காவல் தெய்வங்களான முனீஸ்வரன், இந்த மாதிரி பெரியசாமி, இந்த மாதிரி காவல் தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பாத சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது சின்ன மைனஸ், மற்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ பேர் புகழ் கிடைக்கும். சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிலம் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நிலம் மூலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பெயர் புகழ் வேலையில் தொழிலில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் தனக்கு இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. கம்பெனியில் இது வரைக்கும் ஐயாப்பா உட்காருப்பா அப்படின்றவங்களாம் கூட பாப்பா உன் கருத்து என்னப்பா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க. உங்கள் கருத்துக்கள் 90% மதிப்பாங்க இனிமேட்டு. ஸோ தொழில் அதிக லாபம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஏற்படும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவி மூலமாகவும், பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர் மூலமாகவும் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படும். அதனால் டிப்ரெஷன் ஏற்படும், மன பயம், மன உளைச்சல்லாம் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தாயாருக்கு மருத்துவ செலவு, கணவன் மனைவியிடையே சண்டைகள்லாம் ஏற்படும். சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து 4, 8, 11 பார்க்கறதுனால வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. 4ஆம் பாவத்தோட தொடர்பு 8 வரதுனால வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன விபத்து அல்லது வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 8, 11 தொடர்பு இருக்கிறதுனால பூர்வீகத்தில் தாத்தா சொத்துல, அப்பா சொத்துலலாம் உங்களுக்கு பாகத்தில் உயில் சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஏற்படும். குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வருமானம் நன்றாக இருக்கும். சுயத்தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவான் ராசியிலிருந்து 3, 11 பார்க்கறதுனால உங்கள் முயற்சி இந்த வருஷம் நீங்கள் எடுக்கின்ற புது முயற்சி லாபத்தையும் வெற்றியும் தரும். கேது பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 9, 5 பார்க்கறதுனால குழந்தை இல்லாத நபர்களுக்கு செயற்கை முறையில் IVF-ல குழந்தை பாக்கியம் ஏற்படும். சொந்த ஊரில் பேர் புகழ் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசியில் ராகு இருக்கார். அதனால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால மற்றவர்கள்ட்ட பேசுகிறப்போ சமயத்தில் மரியாதை இல்லாமல் பேசுகிறவங்க, அதனால் சில மூக்குடைப்புகள் நடக்கும். அதனால் மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கையாக பேசுகிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த வருட ஆரம்பத்திலேயே ஏப்ரல், மே மாதங்களிலேயே அந்த பிரச்சனைகள் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத அத்தனை பேருக்கும், இந்த கும்பராசி பிறந்த அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது மருத்துவ ரீதியாகவோ அல்லது இயற்கையாக கூட பிறக்கலாம். அடுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வர்றாரு. அந்த சமயத்தில் உங்கள் ராசிநாதன் சனியை அந்த குரு பார்க்கனால கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்குரிய
ஏற்பாடுகள் நிச்சயமாக நடக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதத்தில் திருமணம் கைகூடும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் 2ஆம் இடத்துல சனி பகவான் வர இருக்கிறனால உங்களுக்கு தனப்பிராப்தி, பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் கும்பராசி ஆதாயம் 2 பங்கு, விரயம் 8 பங்கு, அத்தனையும் சுப விரயங்களாகத்தான் நடக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருஷம் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி வெள்ளம் கொடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. அடுத்ததாக பராப வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசிகளில் மீனம். பழனி முருகர் சிரசுபதி வாங்கிக் கொள்வதும், பழனி முருகர் ராஜ அலங்காரத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும் விசேஷம். ஜென்மசனி என்றாலும் சனியானவர் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எது என்றால் மீனம். அதனால் சனியே நீங்கள் நட்சத்திரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எதற்கும் பதட்டப்பட வேண்டாம். குரு அதிபதியும் தான் உங்களுடைய ராசி அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இடது பக்க தேகாரோக்கியம், இதயம், பால்பிட்டேஷன், பிபி, சுகர்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜென்மத்தில் சனி இருந்தால் வயிற்று உபத்திரம் தான் முதலில் ஆரம்பித்து மற்ற உபத்திரங்களை கெடுக்கும். கீழ் முதுகில் சிறு பாதிப்புகளை பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லாம் சுபிச்சம். தன் தனிப்பட்ட செல்வாக்கு, நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். தெய்வீக காரியங்கள் அதிகமாக திறம்பட செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் மீனம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். பாஸ்போர்ட்டில் நிறைய சீல், வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் எதிர்பார்த்தால் மீனம். ஸோ நிறைய நல்லது நடக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். பெரிய அளவுக்கு பணவரவு ஏற்படும். பெண்களுக்கு யோக பலத்தை அதிகமாக தரும். சனி 10ஆம் இடத்தில் பார்ப்பதனால் தொழில் இடத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை. நீங்கள் பழைய வண்டி வைத்தாலும் சரி, புது வண்டி வைத்தாலும் சரி, வாகனங்களில் அந்தந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுவது நன்மை. ஃபோனில் நோண்டிக்கொண்டே வண்டி வாகனத்தில் செலுத்தினர்கள் என்றால் உங்களை டாக்டர்கள் தான் நோண்டுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ எல்லா விதத்திலும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம். பெரிய அளவு முன்னேற்றம் அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசிநாதன் குரு அடுத்த பெயர்ச்சியில் கடகத்தில் உங்களை பார்க்க போகிறார். ஸோ குரு பார்க்கக்கூடிய காலகட்டமெல்லாம் நீங்கள் நினைக்காத காரியங்கள்லாம் நடக்கும். அதிகமாக வெற்றிகளை சாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்களில் மீனம். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். நல்ல காலகட்டம். ஜென்மசனி என்று கல்யாணத்தை எல்லாம் தள்ளி போடாதீர்கள். பிள்ளைகளுடன் மட்டும் கோபதாபம் படாமல் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அரவணைத்துக் கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த பராப வருடத்தில் மீனம். மீனராசி பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். 7.5 சனியுடைய மத்தியம பகுதி. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் ராசி அதிபதியே 5ஆம் இடத்திற்கு உச்சமடைகிறார். ராசியையும் பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் உண்டு. தொழில் அபிவிருத்தியாகவும் 11ஆம் இடத்தை குரு பகவான் ராசி அதிபதி பார்க்கறதுனால கடன் படிப்படியாக குறையும். வெளிநாடு வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப சூப்பர். ராசி அதிபதி நீர் ராசியில் போய் உச்சமடைகிறார். ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிருக்கவங்களாம் இப்போ ரொம்ப விகரசாக தேடுங்க. எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த ஊரில் இருப்பதோட வெளியூருக்கு போகிறது நல்லது. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா வேலையில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும், சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வேலையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். காலில் அடிபடும். வயிறு 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால அல்சர் தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வேலையில் அதிகமான பளு ஏற்படும். வேலை அதிகமாக இருக்கும், பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து 3, 7, 10 தொடர்பு இருக்கிறனால கூட்டு தொழில் முயற்சி வெற்றியடையும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமண பாக்தம் ஏற்படும். 3ஆம் இடம் என்பது சகோதரர். ஸோ சகோதரர்களுடைய கசப்புத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை 11ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா வழி சொத்துக்கள், தாத்தா வழி சொத்துக்கள் கேஸ்லாம் இருந்துச்சுன்னா வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் புகழ் கிடைக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். லாபம் 2 மடங்காக மாறும். ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி இடையே தாம்பத்தியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கேது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறனால வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே ஸ்கின் டாக்டரை பாருங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்மசனி நடக்கிறனால உடலில் வலி உங்களுக்கு தெரியாமல், எந்த இடத்துல வலின்னு தெரியாமல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அதிகமான வேலைகளை கொடுப்பாங்க. இருந்தாலும் அதற்குரிய ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஊதியம் அப்படிங்கிறப்போ அதற்கான ஊதியம் அப்படிங்கிறப்போ ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். இருந்தாலும் வேலை பளு ஆரம்பத்திலே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்க. அதற்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஜூன் முதல் அக்டோபருக்குள்ள கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறனால பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான பணத்தை வச்சு வீடு மனை வாங்குறதுக்கு
புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற வண்டிகள் எல்லாமே ரிப்பேர் செய்து கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா ராசியில் சனி இருக்கிறனால தேவையில்லாத இடத்துல டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி வண்டி நின்று போயிடும். அதனால் உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ராகு இருக்கிறனால உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கனால தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வருஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் வரலை அந்த 5 மாதங்களில் நல்ல குருபலம் இருக்குது. அதில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதன் பிறகு நவம்பர்லேருந்து உங்களுக்கு ஜனவரிக்குள்ளே கடன் வாங்கி வீடு மனை வாங்குறதுக்காக முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். 4ஆம் இடத்துல இந்த வருட ஆரம்பத்தில் குரு இருக்கனால நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாயிடும். இருந்தாலும் மனக்கசப்புகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மற்றவர்களுடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. இந்த வருஷம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு மிச்சமாகுது. அதை வச்சு சுப செலவுகள் பண்ணலாம். அதன் மூலமாக நன்மைகளை கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ ஆஞ்சநேயர். ஜென்மசனியர்களால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய மீனராசினியர்களே, இந்த பராபவ வருடத்தில், தமிழ் வருடத்தில் உங்கள் ராசியிலே சனி, 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். என்னடா இது ஜென்மசனி நடக்குதுன்னு வருத்தப்படாதீங்க. இன்னும் ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்குது. இதுவரையிலும் சிரமம் இருந்ததுன்னா ஆம் தான் சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் தொய்வுகள் ஏற்பட்டிருக்கும், வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு இந்த நிலை அடியோடு மாறும். அதனால் பயப்பட வேண்டாம். பொதுவாக 12ல் ராகு இருந்தால் தூக்கம் கெடும்னு சொல்லுவாங்க. அதனால் நிம்மதியாக தூங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் சோர்வு, உடல் வலி இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மாணவர்கள் நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா ஞாபக குறைவும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக இப்போ எதுவும் வண்டி வாகனத்தை வாங்காதீங்க. பழைய வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வண்டி வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி பெரியவர்களுக்கு உடல் சோர்வு, உடல் தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். அவங்க ஆன்மீகத்தை கொஞ்சம் சரியாக பண்ணுங்கள். சாமியை கும்பிட்டுட்டே வாங்க, ஒன்றும் ஆகாது. அதாவது இந்த ஆண்டு பெரிய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆகலினாலும் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்லது ஒரு மாற்றம், தொழிலில் வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி வழிபாடு, பைரவர் வழிபாடு செஞ்சு எள் சாதத்தை, தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். பிகைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பராபவருட நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புத்தாண்டாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், எங்கள் ஜோதிடர்களை அழைத்து பெருமைப்படுத்தக்கூடிய பிகைண்ட் வுட்ஸுக்கு எங்களுடைய இந்த பராபவருட நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியனுங்களுக்கும், கேமராமேன்களுக்கும், டைரக்டர்களுக்கும், ஆங்கர் மேடம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் ஜோதிட குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருப்பதற்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஜோதிடர்கள் சார்பாக பராபவருட நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் விரைவில் சந்திப்போம் என்று கூறி நல்வாழ்த்துக்களையும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் பெற்று வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் ரூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ், சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் ஹோம் டெவலப்பர். பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ். இப்போது தமிழகம் எங்கும். சோஷியல் ஈகிள் AAN டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி, தமிழ்நாடு #1 ட்ரஸ்டட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏர் ஃபைபர் வைஃபை, ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, OTT, IPTV, Pay 6, Get 6 month free. Auda Pay powered by Workabi, unified platform for finance, accounts and HR. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots, commercial plot with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். நேச்சுரல்ஸ், வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சலூன் செயின். டாக் டெவலப்பர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ரூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026. பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், சோஷியல் ஈகிள் AI and digital marketing academy, தமிழ்நாடு's #1 trusted learning platform, ஏர் ஃபைபர் வைஃபை, Auda Pay powered by Workabi, கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre dream township, premium plots, டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா, naturals, world's fastest growing saloon chain.